குருபியோ நம ஸ்ரீ மகாபரிவாத்திரணம் மகாபரிவாத்திரணம் மகாபரிவாத்திரணம். இன்னைக்கு தெய்வத்தின் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 524 ஆரம்பிக்கிறது. மனமற்ற ஆத்மாவின் ஆனந்தம். ஆனால் மனசு போய்விட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது போனால் நாமே போய்விட்ட மாதிரி தானே. அப்புறம் மோட்ச ஆனந்தம் என்று ஒன்றை யார் அனுபவிப்பது? இல்லாவிட்டால் மோட்சம் என்பது தூக்கம், மூர்ச்சை மாதிரி எதுவும் தெரியாமல் ஜடம் மாதிரி ஆகிவிடுவது தானா? இல்லை இல்லை, அதுவே நிஜமான ஆனந்தம், சாஸ்வதமான மாறாத ஆனந்தம், பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் என்றே சொல்லப்படும் பேரின்பம். பிரகிருதத்தில் நடைமுறையில் கூட நாம் ரொம்பவும் இன்பமாக ஒரு அனுபவம் பெற்றால் பிரம்மானந்தமாய் இருந்தது என்றுதானே சொல்கிறோம். பிரம்மம் இப்படிப்பட்டதா என்று தபஸ் பண்ணி பார்த்து ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றை பிரம்மம் என்று நினைத்த பிருகு முடிவான நிலையில் ஆனந்தம்தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டார் என்று தைத்திரியம் சொல்கிறது. அதனால் இந்த விஷயத்தை சொல்லும் செக்ஷனுக்கு ஆனந்தவல்லி என்று பெயர். எல்லாம் சரி, அனுபவிப்பதற்கு மனசு என்று ஒன்று இல்லாவிட்டால் ஆனந்தம் எப்படி தெரியும் சுவாமிகளே? இங்கே தானப்பா துவைத அத்வைத சமாச்சாரம் வருகிறது. மனசுக்கு இன்னொன்றைத்தான் தெரியும், தன்னை தெரியாது. மகா சாமர்த்தியத்தோடு எதையோ தெரிந்து கொள்ள அது தன்னையே தெரிந்து கொள்ள முடியாத மகா அசடாக இருக்கிறது. நீயே ஆலோசித்து பாரப்பா, புரியும். மனசினால் அதற்கு புறம்பான விஷயங்களைத்தான் நினைக்கவும் புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடிகிறது. நீ எத்தனையோ நினைக்கிறாய், எழுதுகிறாய், தெரிந்து கொள்கிறாய், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறாய் என்றால், ஆனால் இதையெல்லாம் செய்யும் உன் மனசு என்னவென்று உனக்கு புலப்படுகிறதோ? அதை நிறுத்தி வைத்து இன்னவென்று தன்னைத்தானே பார்த்து அறிந்து கொள்ளும்படி பண்ண முடிகிறதோ? இந்த நிமிஷம் நல்லதாய் தெரிகிற மனசு அடுத்த நிமிஷம் மகா கெட்டதாய் விடுகிறது. இந்த செகண்ட் சந்தோஷமாயிருக்கும் மனசு அடுத்த செகண்ட் துக்கம் கொண்டாடுகிறது. இந்த லட்சணம் ஏதோ கொஞ்சம் சாந்தமாயிருக்கிற மாதிரி தோன்றுகிற இந்த மனசு அடுத்த க்ஷணம் அப்படி இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த மனசு என்பது என்ன? புரியவே இல்லை. இதனால்தான் ஜீவனுக்கு எல்லா அனுபவமும் ஏற்படுகின்றன. இது வேலை செய்யாமல் தூங்கி போனால் அல்லது மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டால் எந்த அனுபவமே இல்லை என்பதால் இதுவே தான் நாம் என்று தோன்றுகிறது. அப்படித்தான் நினைத்து நீ கேள்வி கேட்டாய். ஆமாம், அப்படித்தான் நினைத்தேன். அப்படி இல்லை என்று நீங்கள் இன்னமும் காட்டவில்லை. மனம் அந்த நிலையிலும் நாம். சரி, தூக்கத்தின் போதும் மூர்ச்சையின் போது உனக்கு எந்த அனுபவம் இல்லை என்பது சரி. நாம் இருக்கிறோம் என்பது உனக்கு தெரியத்தான் இல்லை. ஆனால் நீ அப்பொழுது நிஜமாகவே இல்லாமல் போய்விட்டாயா என்ன? அப்படியானால் தூக்கத்துக்கு அப்புறம் எப்படி முழித்து கொண்டாய்? தூக்கம் கலைந்து விழுந்த அப்புறம் அப்படி ஜடமாக கிடந்ததற்கும் சேர்த்து வைத்து எப்படி காரியம் செய்ய ஆரம்பித்தாய்? மூர்ச்சையை பற்றி இப்படியே யோசித்துப்பார். தூக்கத்துக்கும் மூர்ச்சை போடுவதற்கு முந்தி நீயாக இருந்த ஆசாமியைத்தான் தூக்கம் கலைந்த பிற்பாடும் மூர்ச்சை தெரிந்த பிற்பாடும் நீயாக இருப்பது என்பதும் தெரிந்ததோ இல்லையோ? அப்பொழுது உனக்கிருந்த அபிப்பிராயங்கள், அனுபவங்கள், உறவு முறைகள் எல்லாம் இப்பொழுதும் தொடர்ந்து வருகின்றன அல்லவா? அந்த உடம்பே தான் இப்பொழுதும் உன் உடம்பாய் இருக்கிறது. இதெல்லாவற்றுக்கும் மேலாக தூங்குகிற போதும் மூர்ச்சை போட்டு கிடந்த போதும் உன் உயிர் இருக்கத்தானே செய்தது. இரத்த ஓட்டம், தேகத்தில் உஷ்ணம், சுவாசம் எல்லாம் இருக்கத்தானே செய்தன. அதனால் மனசு இல்லாத போது நீ இருக்கத்தான் இருந்தாய். அதாவது நான் என்று மனசு உள்ள போதுதான் நாம் இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. என்றாலும் மனசு இல்லாத போதும் கூட நாம் இருந்து கொண்டேதான் இருக்கிறோம். நிஜ நாம். மனசை வைத்துதான் சகல எண்ணமும் உணர்ச்சியும். இவை இல்லாத போது ஜீவன் ஜடத்துக்கு சமானம்தான் என்பதால் மனசைத்தான் நாம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் இது இல்லாமலும் நம்மை ஜடமாகவோ கிடமாகவோ எதுவோ ஒன்றாக உயிரோடு இருக்க பண்ணுவதாக இன்னொன்று இருக்கிறது என்னும்போது அதுதான் நம்முடைய நிஜமான நாம் என்று ஆகிறது. எப்படி என்றால், மனசு இல்லாத போதும் அது இருக்கிறது. ஆனால் அது இல்லாமல் போனால் மனசும் இல்லாமல் போய்விடுகிறது. சரீரத்தை விட்டு உயிர் தத்துவம் போய்விட்ட பிறகு அந்த சரீரத்துக்கு உணர்ச்சியும் போய்த்தானே விடுகிறது. பிணத்துக்கு மனசு உண்டா? சரி, சரீரத்தை விட்டு போன உயிர் தத்துவம் இந்த சரீரத்தில் இல்லாமல் போனாலும் தானே அடியோடு இல்லாமல் போய்விடுகிறதா என்றால் இல்லை. அதுதான் உயிராயிற்று. அப்படி இருக்க அதுவே எப்படி சாக முடியும்? இதே மாதிரி சரீரம் சாவதோடு மனசும் செத்து விடுவதில்லை. கர்மாக்களை அனுபவிப்பதற்காக ஜீவன் இன்னொரு பிறப்பு எடுக்கும்போது புதுப்பிறவியில் அது மறுபடியும் வேலையை ஆரம்பித்து விடுகிறது. புதுப்பிறவி உண்டாகிறது என்னும் போதே உயிர் தத்துவம் மறுபடியும் ஒரு உடம்பில் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது என்று ஏற்பட்டு விடுகிறது. ஒரு உடம்பை விட்டு போன உயிர் இன்னொரு உடம்பை எடுத்துக்கொள்கிறது. மனசும் இப்படி பண்ணுகிறது. அந்த மனசையும் இந்த உயிர் தத்துவம்தான் தன்னோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு உடம்பிலிருந்து வேலை செய்ய வைக்கிறது. மனஸ் வேலை செய்யாத நித்திரை
மூர்ச்சை முதலான சமயங்களிலும் உயிர் இருக்கிறது. ஆனால் உயிர் இல்லாத சரீரத்தில் மனசு வேலை முடியவே இல்லை. அப்பொழுது உடம்பும் அழுகி கெட்டு வீணாகி விடுகிறது என்பதிலிருந்து உயிரை ஒட்டி கொண்டுதான் மனசு வாழ முடியும், உடம்பும் வாழ முடியும். தனியாக அவற்றால் ஜீவிக்க முடியாது என்று தெரிகிறது. உடம்பை நாசம் பண்ணிவிட்டு உயிர் இன்னொரு உடம்பில் பிரவேசித்த பிற்பாடு, ஆனால் பிற்பாடுதான் அந்த மனசு அந்த புதிய உடம்பில் வேலை தொடங்கிறது என்பதிலிருந்தும் உயிர்தான் மனசும் தனக்கு அடிப்படையாக பற்றி வாழும் தத்துவம் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.